சொந்த அக்கா இருந்தும் யாருமே இல்லாத அனாதன் பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கா. இவெல்லாம் என்ன ஜென்மம்? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சொத்துக்காண்டிதான் இவ கல்யாணம் முடிக்கிறா. சே, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பூஜா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? ஐயோ, இது இப்ப ரெஜினா பார்த்தானா ரொம்ப கோவப்படுவாளே. ஐயோ, இப்ப என்ன செய்யணும்? பூஜாக்கு பின்னாடி ரெஜினா மேடம் வந்துட்டு இருக்காங்க. ஏய் பூஜா, பூஜா, இவன் ஒருத்தன். என்ன அங்க பின்னாடி பாரு. பின்னாடியா? பின்னாடி என்ன இருக்கு? இவாதான் நாங்கும். ஏதாச்சும் சொன்னா கேக்குறாளான்னு பாரு. ஏய் ரெஜினா மேடம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாரு. ரெஜினா மேடம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். சும்மா வேலை பாக்குற மாதிரி ஏதாவது ஆக்டிங்காவது பண்ண வேண்டியதானே. போச்சு, இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறா. ஹலோ மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மேடம், சும்மாதான். சும்மாவா? சும்மா நின்னுட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். இந்த கல்யாண வீட்ல யார் யாரு என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்க வேலை தான் உனக்கு இருக்கோ? அங்க அவ்வளோ வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுப்புட்டு இங்க நின்னு சும்மா பாத்துட்டு இருக்காங்க. சும்மா சும்மா என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல மேடம், நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு தான் மேடம் இருந்தேன். அப்படியா மேடம்? என்ன வேலை மேடம் பாத்தீங்க? இல்ல மேடம், பொண்ணு ரெடி ஆயிட்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆமா ஆமா, இது ரொம்ப பெரிய வேலை இல்ல. அங்க பின்னாடி லோடு வந்து இறங்கி இருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியாது மேடம். அது சரி, இங்க என்னதான் நடக்கு ஏது நடக்குன்னு உனக்கு என்ன கவலை வந்துச்சு? இந்த கல்யாணம் எப்படி நடந்தா உனக்கு என்ன? மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதும். உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சா கம்பெனி நல்லா விளங்கிடும். லோடு எங்க வருது எங்க போகுதுன்னு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு உங்க அப்பா வருவாரு. தேவையில்லாம அவர் எதுக்கு மேம் இழுக்கிறீங்க? உங்ககிட்ட நான் தான் வேலை பாக்குறேன். என்னை திட்டுறதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. லோடு இறக்குறவன் 2 மூட்டையை இறக்காம போனா யார் பொறுப்பு? நான் உன் சம்பளத்துல தான் பிடிப்பேன். ஏன் சம்பளத்தை ஏன் மேம் பிடிப்பீங்க? பின்ன நீ பண்ற தப்புக்கு கம்பெனி நஷ்டத்தை ஏத்துக்குமா? யார் தப்பு பண்றாங்களோ அவங்க சம்பளத்துல இருந்தா காசு எடுப்பேன். உங்க சம்பளத்துல எல்லாம் புடிச்சாதான் வேலையில பொறுப்பு வரும். அப்பனா உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, முதல்ல அவர் சம்பளத்துல இருந்து காசு எடுங்க. என்ன நம்மள கோத்துட்டா? நான் ஏன் அவர் சம்பளத்துல இருந்து காசை பிடிக்கணும்? ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ். லோடு வந்தது கூட தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அவரை முதல்ல ஸ்டாக் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கேன். சாரி ரெஜினா, அது என்னோட வேலை தான். நான் போய் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் அருண், நீங்க என் ஆபீஸ் ரூம் வாங்க. அந்த வேலையை நான் பிரகாஷ வச்சு பாத்துக்கிறேன். ஏய் பூஜா, ஓபி அடிக்காம வேலையை பாரு. இப்போ சந்தோஷமா உனக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட ஏன் கோவப்படுற? ஆக்சுவலா நான் தான் உன்னை காப்பாத்தினது. மேடம் வராங்கன்னு சொல்ல நீ வாட்ட நின்னுகிட்டே இருக்க. நீ என்னை காப்பாத்தணும்னு நினைச்சா முதல்ல நீ சொல்லிருக்க வேண்டாமா? நான் தான் அந்த டிபார்ட்மெண்ட்னு. நான் திட்டு வாங்கட்டும் சொல்லி தானே இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். இனி எங்க சொல்ல விட்டீங்க? கேப் விடாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தீங்க. எது நடந்தாலும் அதுக்கு ஒரு கேவலமான ஒரு விளக்கம் வர. உன்கிட்ட எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னை சொல்லிக்கணும். நான் போறேன். நம்ம எவ்வளவு போய் சொன்னாலும் அந்த ரெஜினா நம்மள நம்புறா. நான் தேடி தேடி உண்மையை சொன்னாலும் இந்த பூஜை என்னை ஒரு தடவை கூட நம்ப மாட்டிக்கா. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களே திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில இந்த கடவுள் காட்டிக்கிட்டே இருக்காரு. இங்க நடக்கிறது இந்த விஜயோட கல்யாணம் தெரிஞ்சுன்னா நான் சத்தியமா வந்திருக்கவே மாட்டேன். எரிச்சலா இருக்கு. எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்னு இருக்கு. நீயும் நானும் எப்படிலாம் லவ் பண்ணோம். என்னைய விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் கூட வந்துரு விஜி, நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவர் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? சும்மா இங்க நின்னு புலம்பாம இங்க இருந்து கிளம்பி போ. யாராச்சும் கேட்டா லூசு மாதிரி புலம்புறேன்னு சொல்லி உன்னை அடிச்சிட போறாங்க. இங்க இருந்து போ. அப்ப நீ என்னை லவ் பண்றது, என் கூட சுத்துறது எல்லாம் பொய்யா? இப்ப நான் இல்லன்னு சொன்னா அதுக்குன்னு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயமா என்ன? சரியான பேக்கா இருப்ப போல. என்னது, நான் பேக்கா? இங்க பாரு, யார வேணா லவ் பண்ணிக்கலாம். ஆனா யார கல்யாணம் பண்ணிக்கிறது அது அவங்களோட ரைட்ஸ். நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கறது அது என்னோட இஷ்டம். இங்க பாரு, இதுக்கு மேல இங்க நின்னு பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, என் கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிடுவேன். பிறகு எல்லாரும் அடிச்சு உன்னை துரத்துற மாதிரி வச்சுக்கூடாத. பாவி, நீ இப்படிப்பட்டவளா? உன்னைய போய் லவ் பண்ணேன் பாரு. நான் உன்னை எவ்வளவு உயிருக்குயிரா காதலிச்சேன் தெரியுமா? என்னைய பார்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படித்தான் இந்த மனசு வந்துச்சோ? இங்க பாரு விஜி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள இருக்க. ப்ளீஸ் விஜி, நீ என் கூட வந்துரு ப்ளீஸ். நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நம்ம ஏதோ பழகி தொலைச்சிட்டோம். அது அப்பவே முடிஞ்சு போச்சு. இது எனக்காக நான் உருவாக்கிக்கிற வாழ்க்கை. அத தடுக்கணும்னு நினைக்காத. மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏய், நான் உன்னை எவ்வளவு உயிருக்குயிரா காதலிச்சேன் தெரியுமா? காதலிக்க போய் தான் நீ கேட்ட உடனே 30 லட்சம் ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்தேன்.
அத கூட கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்கவே இல்ல. டி பாவி விஜி, நீ இவ்ளோ மோசமானவளா? ஒருத்தனை உயிருக்குயிரா காதலிச்சு அவன்கிட்ட இருந்து காசையும் புடுங்கி இப்படி அவனை நடுத்தருல நிப்பாட்டிட்டாளே. சீ, அவ அக்கா விட பயங்கரமான ஆளால இருக்கா. டேய், என்னடா பணம்? வெறும் 30 லட்ச ரூபா தானே. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் 500 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு. 500 கோடி பெருசா இல்ல 30 லட்சம் பெருசா? அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். கல்யாணம் முடியட்டும், உன் பணத்தை வட்டி மொதமா தூக்கி எறிறேன், பொறுக்கிட்டு போ. எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே உன்னை பத்தி சொல்லிட்டேன் விஜி. ஆனா நீ இப்படி சொன்னா நான் என்ன சொல்ல? அது உன் பிரச்சனை. அவங்க கேட்டாங்கன்னா சொல்லி புரிய வை. ஏன், உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? அதான் டாக்டர் படிச்சிருக்கீல்ல, உனக்கு நல்ல டாக்டர் பொண்ணா கிடைக்கும். போய் தேடு. நல்ல டாக்டர் பொண்ணா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இரு. சரி, எனக்கு இப்ப முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பி போ. விஜி, இங்க இருந்து போன்னு சொன்னேன். யாராச்சும் பாத்திர